ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ரீ டெக் இம்ப்ரூவர் சேனல்ஸ். ஓகே, இன்றைக்கி நம்ம யூடியூப்பை பற்றி பார்க்க போகிறோம். யூடியூப்பில் என்னென்ன இம்பார்ட்டன், ஒரு யூடியூப் பிகினருக்கு என்னென்ன தேவை, அது மெயின் உங்கள் சேனல் இம்ப்ரூவ் ஆகணும்னா அது என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்றத ஒரு சிம்பிளாக ஒரு டெஃபினேஷன் மாதிரி ஒரு ஸ்பீச் மாதிரி சொல்ல போகிறோம். ஓகே, யூடியூபர்ஸ்க்கெலாம் என்னென்னலாம் தேவை, அது எப்படி க்ரியேட் பண்ணணும், அதுக்கான கண்டென்ட்லாம் எங்கே இருக்குது அப்படின்றத இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எஸ் யூடியூப்புக்கு வந்து என்னென்ன முக்கியம் அப்படின்னா, அதாவது ஃபஸ்ட்டு வந்து ஒரு வியூவர்ஸை வந்து நீங்கள் அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா மெயின் வந்து டைட்டில் கிடையாது, தம்ப்நெயில் வந்து எப்படி க்ரியேட் பண்ணணும். அதாவது தம்ப்நெயில்ன்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு தம்ப்நெயில் மூலம்தான் ஒருத்தர் வந்து உங்கள் வியூவையே பார்ப்பார், அதாவது உங்கள் சேனலையே பார்ப்பார். அந்த தம்ப்நெயில் வந்து எப்படி க்ரியேட் பண்ணணும், அதுக்கெல்லாம் என்ன தேவை அப்படின்றத நம்ம சேனலில் வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். அதாவது அப்லோட் பண்ண போகிறோம், தம்ப்நெயில் எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படின்றது. ஓகேயா, அதுக்கு வந்து ரொம்ப சூப்பராக வந்து க்ரியேட் பண்ணணும். அதாவது ஒரு வியூவரை வந்து நீங்கள் அட்ராக்ட் பண்ணணும், நம்ம சேனலுக்குள்ள வந்து இழுக்கணும் ஒரு பிகினர். ஓகேங்களா, அதாவது நானும் அதை தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓரளவு இப்போ இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோவே நான் அந்த வீடியோலாம் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஓகே, இப்போ ஓரளவு இம்ப்ரூவ் ஆகுது. நான் அதனால் உங்களுக்கு அதை ஷேர் பண்ணிக்கிறோன்றக்காக சொல்லிகிட்டு இருக்கேன். ஓகே, இப்போது யூடியூப்பில் வந்து தம்ப்நெயில் முடிஞ்சு போச்சு. தென் இப்போது ஒரு டைட்டிலை ஒருத்தர் ரீட் பண்ணுறாரு அப்படின்னா அவருக்கு புரிகிற மாதிரி இருக்கணும். ஸோ மேக்ஸிமம் வந்து டைட்டில் இங்கிலீஷில் கொடுங்க. தமிழ் வியூவர்ஸ் மட்டும் வரணும்னு நினச்சா தமிழில் கொடுங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஸ்கூல் ரீஓப்பனிங் நியூஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு லேட்டஸ்ட் அப்டேட் ஆஃப் ஸ்கூல் ரீஓப்பன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு அட்ராக்டிவ் தம்ப்நெயிலை கொடுத்துட்டு, இல்லை தம்ப்நெயிலில் ஒரு ஃபன் மாதிரி இந்த மாதிரி இது பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி காமெடி அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு அந்த மாதிரி அட்ராக்ட் பண்ணுறது, காமெடி வச்சு அட்ராக்ட் பண்ணுறது, இல்லை ஒரு இம்பார்ட்டண்டான நியூஸ் மாதிரி பயப்படுற மாதிரி அந்த மாதிரி தம்ப்நெயில் மூலம் அதுக்கான ஏற்ற மாதிரி ஒரு டைட்டில் கொடுத்துக்கணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளக்க, அதாவது அப்லோட் பண்ணும்போதுக்குரிய வந்து செய்யக்கூடிய ஒரு வேலை அது என்னென்ன அப்படின்னா, ஐகார்ட் சேர்க்குறது, ஐகார்ட் ரொம்ப முக்கியம். என்ஸ்க்ரீன் சேர்க்குறது, என்ஸ்க்ரீன் ரொம்ப முக்கியம். டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயிலாக கொடுக்குறது. உங்களால் டைப் பண்ண முடியல, எனக்கு டைப் பண்ண தெரியல அப்படின்னா அட்லீஸ்ட் கூகுளிலேருந்து காப்பி பண்ணியாவது பேஸ்ட் பண்ணி போடுங்க அப்படி தான் சொல்லணும். ஏன்னா அதாவது டிஸ்கிரிப்ஷனில் ஒன்றுமே இல்லைன்னா யாருமே பார்க்க மாட்டாங்க. அப்போது சப்போஸ் எதாவது லிங்க்னாலும் அதிலேருந்து ஷேர் பண்ணுங்கள். அதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சேனல், தென் நீங்கள் நிறையா வியூஸ் போகணுன்னு நினைக்கிற வீடியோ, அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா அந்த டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுங்க. தென் உங்கள் இன்ஸ்டாகிராம் ஐடி, உங்கள் யூடியூப் சேனலோட லிங்கே கூட கொடுத்து வைங்க, போய் டச் பண்ணி பார்க்கட்டும். இந்த மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் வந்து நிறையா வேலை பார்த்து விடுங்க. 5000 வரைக்கும் உங்களுக்கு வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா அதில் எவ்வளோக்கு எவ்வளோ சேர்க்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ சேருங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சேனல் லோகோ, நிறையா சேனல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சேனல் அட்ராக்டிவாக இருக்கணும் அப்படின்பாங்க. என்ன கேட்டால் இந்த சேனலில், என் சேனலில் நான் என்ன சொல்லுன்னா தம்ப்நெயில் தான் அட்ராக்டிவாக இருக்கணும். உங்கள் சேனல் எல்லாருக்கிட்டையும் போய் நிற்காதுல, நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தா தான் உங்கள் சேனலே வரும். எல்லாருக்கிட்டே போய் வந்து நிற்கிறது என்னென்னா தம்ப்நெயில் தான், அதாவது ஒரு வீடியோ தான், அந்த வீடியோவில் தம்ப்நெயில் தான் அட்ராக்டிவாக இருக்கணும். சேனல் லோகோ வந்து அந்த வீடியோக்குள்ளே இத்தனிக்கான இருக்கும், அதில் சேனல் லோகோ அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சேனல் லோகோ மட்டும் அட்ராக்டிவாக இருக்காது, என்ன கேட்டால் மெயினாக வந்து தம்ப்நெயில் தான் வந்து அட்ராக்டிவாக இருக்கணும். ஓகேங்களா, ஸோ தம்ப்நெயிலை முடிஞ்சளவு அட்ராக்டிவாக பண்ணுங்க எல்லா வீடியோக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சேனல் லோகோ, அதுக்காக அப்படியே விட்டுறாதீங்க. சேனல் லோகோவும் ஒரு சில நேரங்களில் சர்ச் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து நின்றுச்சுன்னா, நீங்கள் அவ்வளோ பெரிய இப்போ பிகினராக இருந்து ஒரு பெரிய ஆள் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்கள் சேனல் ஃபஸ்ட்டு வந்து நிற்கும், இல்லை ஒரு செகண்ட் வந்து நிற்கும். அப்போ பார்க்கும்போது உங்கள் சேனல் லோகோ வந்து மொக்கையாக இருந்துச்சுன்னா வந்து விரும்ப மாட்டாங்க. ஸோ சேனல் லோகோவையும் இருந்தாலும் நல்லா வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் அதுவும் தேவைப்படும். ஸோ தம்ப்நெயில் இஸ் என்ன கேட்டால் தம்ப்நெயில் தான் ஃபஸ்ட்டு வந்து அட்ராக்டிவாக பண்ணணும். தென் தான் வந்து எப்படின்னா வந்து நம்ம லோகோ. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு டேக்ஸ் கொடுங்க. டேக்ஸ்னால் எந்தெந்த மாதிரியாக சர்ச் பண்ணால் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்கணும், அந்த டேக்ஸ்லாம் எங்கே ஆட் பண்ணணும் அப்படின்றத நான் நெக்ஸ்ட் ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். அந்த டேக்ஸ்லாம் ஆட் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட், இப்போது நீங்கள் அந்த வீடியோ சம்மந்தமாக 10-20 டேக்ஸ், 20 கூட வேணாம், ஒரு மினிமம் 6-5 அப்படின்னா சேர்த்துடுங்க. டேக்ஸ்னால் எப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உங்கள் மைண்ட் செட்டில் தோணும் இந்த மாதிரி டைப் படித்தா நம்மளுக்கு இந்த வீடியோ வரும். இப்போ ஹவு டு இம்ப்ரூவ் அவர் சேனல் அப்படின்னு சொல்லிட்டு டைப் படிக்கிறீங்களா, அந்த மாதிரி பல ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து தோண வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த மாதிரி மெயின் கட்டடத்துக்கு கீழே போட்டு வைங்க. ஆனால் தான் நீங்கள் சர்ச் பண்ணும்போது நம்ம வீடியோ போய் உட்காரும். ஓகேங்களா, ஸோ நான் அந்த மாதிரி சொல்கிறேன். அந்த மாதிரி டேக்ஸ் போட்டு விடுங்க. இதுதான் வந்து ஒரு முக்கியமான இதுதான். தென் வந்து இந்த மாதிரி முக்கியமான விஷயங்களில் ஒரு சில விஷயங்கள் அப்லோட் பண்ணிட்டேன். ஐகார்ட் சேர்க்குறது, இன்க்ரீன் சேர்க்குறது,
அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லோகோ எப்படி சேஞ்ச் பண்ணுறது, சேனல் ஆர்ட் எப்படி சேஞ்ச் பண்ணுறது, அப்புறம் வந்து வாட்டர் மார்க்கெட் எப்படி ஆட் பண்ணுறது எல்லாமே நான் வந்து அப்லோட் பண்ணிவிட்டேன். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் எப்படி அப்லோட் பண்ணுறது, தம்ப்நெயில் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்றத இன்னும் சீக்கிரத்தில் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் வந்து யூடியூப்ஸை பற்றி பல டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து போட இருக்கோம். நீங்கள் பண்ண வேண்டிய ஒன்று நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் யூடியூப்பில் நிறையா இருக்குது. இது மட்டும்தான் இல்லை, அதுக்குள்ளே உள்ளே போய் நம்ம எல்லாமே செக் பண்ணிட்டு உடனுக்குடன் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள்லாம் நம்ம சேனலை மறந்துனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். குட் பை.